ஹாய்ங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. அதனால் எனக்கு இந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்றதெல்லாம் தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா கேரளாக்கு போயிட்டுருக்கோங்க, குருவாயூர் கோயிலுக்கு. எதுக்காகன்னா ஒன்றும் பெரிய ரீசன்லாம் இல்லைங்க. என்னோடய பர்த்டே May 7th. எப்போவுமே பர்த்டேனா வீட்டில் தான் இருப்போம், எங்கேயுமே போக மாட்டோம். அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால மார்னிங் தான் வந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு 12 o'clock வரைக்கும் மட்டும் தூங்கிட்டு, நீ தான் ரொம்ப நாளாக குருவாயூர் போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அங்கே போகலாம், பக்கத்துலேயே பீச்சும் இருக்குது, அப்படியே போயிட்டு வந்தோம்னா பசங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அப்படின்னாங்க. கூகுள் மேப்பில் பார்த்ததுக்கும் ஒரு 3.5 hours தான் காமிச்சிச்சு. சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா, தமிழ்நாடு பார்டர் தாண்டி போகிற வரைக்கும் ஒன்றும் பெருசாக தெரியலைங்க. அதுலேயுமே கேரளாவில் கொஞ்சம் தூரத்துக்கு ஏதோ பைபாஸ் போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா டிஃபால்ட்டாகவே ரோடு வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுனால பசங்களுக்கு சுத்தமாக சேரல. ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்ஸாகவே இருக்குதுன்ட்டு அவங்க வேற ரொம்ப டல் ஆகிட்டாங்க. நடுவில் பிரேக் எடுத்து போனதில் குருவாயூர் போகிறதுக்கே 6 o'clock கிட்ட ஆகிடுச்சு. கோவிலில் வேற நல்ல கூட்டம்ங்க. சாமி கும்பிட்டு வெளில வரும்போது கிட்டத்தட்ட 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. குட்டீஸ் கிட்ட வேற கோவிலுக்கு போயிட்டு உடனே நம்ம பீச்சுக்கு போகிறோன்னு சொல்லியிருந்தோமா, அவங்க 2 பேருமே கொஞ்சம் நைட் ஆனதை பார்த்துட்டு ரொம்ப டல் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் பீச்சுக்கு போனாலும் வேஸ்ட் தானம்மா, இருட்டாக இருக்கும்ல, போர் அடிக்கும், விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஏதோ கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்ன நினச்சோன்னா நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பி வந்துருக்கலாம் அப்படின்னு. அப்புறம் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, மார்னிங் 9 o'clock நான் பொள்ளாச்சியில் ஆஃபீஸில் இருக்கணும் அப்படின்னாங்க. அவ்வளோ சீக்கிரம் போகணுன்னா எப்படியும் பீச்சுக்கும் போக முடியாது, அதுக்கு எதுக்கு வேஸ்ட்டாக போய் ஸ்டே பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே கிளம்பியாச்சு. குட்டீஸ் வேற, அம்மா பீச்சுக்கு தான் போகல, அட்லீஸ்ட் வந்துட்டு சிக்கனாவது வாங்கி கொடுங்க, ஏதாவது நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னா. இல்லடா கோவிலுக்குலாம் போயிட்டு போகிறோம், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, வெஜ் தான் சாப்பிடணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடவே மாட்டேன்னாங்க. அப்புறம் ஏதோ சொல்லி சாப்பிட வச்சதுக்கப்புறம் காரில் வந்து கொஞ்ச நேரம் தான் விளையாட்டு இருந்தாங்க. அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க 2 பேருமே. ஒரு 50 kilometer தான் வந்திருப்போம். அதுக்குள்ளே பார்த்தா எனக்கே லைட்டாக தூக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு. அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு டீ பிரேக் மட்டும் எடுத்துக்கலாமா, சுத்தமாக முடியல, தூக்கம் வருது, நீ எப்போ கேட்பேன் தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. அங்கே அப்படியே டீ குடிச்சிட்டு பொறுமையாக வண்டி எடுத்து பேசிக்கிட்டே வந்தோம். ஒரு 2 o'clock ஆகிடுச்சு வீட்டுக்கு வர்றதுக்கு. அவ்வளோதாங்க, இப்படி தான் என்னோட பர்த்டே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் இதை விட கொஞ்சம் நல்ல வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன்.